வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th அக்கௌண்டன்சியில் யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த லெசனில் எக்ஸசைஸ் 1 பார்க்கலாம். இந்த சம் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் 1 எப்படி இருந்துச்சோ அதே போல் இருக்கும். அதாவது இல்லஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் அது சம்மை வந்து ஃபஸ்ட்டு சம் எப்படி இருந்துச்சோ அதே போல் தான் இருக்கும். இது நீங்கள் வந்து 5 மார்க் கொஸ்டின்லையோ 3 மார்க் கொஸ்டின்லையோ நிச்சயமாக பப்ளிக்கில் எதிர்பார்க்கலாம். சும்மா 1 லைன் ஆன்சர் தான் எல்லாமே. நான் முன்னாடி சொன்ன மாதிரிக்கே இதில் பார்த்தீங்கன்னாக்க 3 ஆன்சர் வந்து நோ அப்படின்னு தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்ன நோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னாக்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாதப்போ பே பண்ணணுமா அப்படின்னாக்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நம்ம எப்படி ஆன்சர் எழுதுவோம்னாக்க, நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பேபிள் டு எனி பார்ட்னர். எந்த ஒரு பார்ட்னருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போட்டிருக்க கேபிட்டலுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அவசியம் கிடையாது. எப்போ அப்படின்னாக்க பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாத போது. அதே போல் இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னாக்க, ட்ராயிங்ஸ் அப்படின்னாக்க ஒவ்வொரு பார்ட்னரும் அவருடைய பர்சனல் யூஸுக்காக ஃபேமிலி உள்ள பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ட்ராயிங்ஸுக்கு வந்து அவருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணணுமா அப்படின்னாக்க, அவர்கிட்ட நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணணுமா அப்படின்னாக்க, பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாதப்போ அவர்கிட்ட நம்ம ரிசீவ் பண்ண முடியாது, சார்ஜ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் எழுதுனாக்க, நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் ட்ராயிங்ஸ் மேடு பை தி பார்ட்னர்னு எழுதணும். எந்த ஒரு பார்ட்னர் மேலே நம்ம என்ன பண்ண முடியாதுனாக்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சார்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குது. இதுக்கும் நோ தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கும் நோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுக்கும் நோ தான். இன்னொரு நோ எதுக்கு வரும் அப்படின்னாக்க, ரிமூனரேஷன். பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாதப்போ நம்ம சேலரியோ ரெமூனரேஷனோ ஒரு பார்ட்னருக்கு பே பண்ணோம்னாக்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோ ரெமூனரேஷன் ஆர் சேலரி பேபிள் டு எனி பார்ட்னர். எந்த ஒரு பார்ட்னருக்கும் சேலரியோ ரெமூனரேஷனோ பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ அப்படின்னாக்க பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாதப்போ. 2 தான் நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னாக்க, ப்ராஃபிட்டு லாஸு எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சாலும் ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணிக்கணும். அவங்க போட்ட கேபிட்டல் படியெல்லாம் நம்ம ஷேர் பண்ண அவசியம் கிடையாது. அதிகமாக கேபிட்டல் போட்டாலுக்கு அதிகமான ஷேரும், குறைவாக கேபிட்டல் போட்ட குறைவாக எதுவும் ஷேரும் கிடையாது. இதில் வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கணும், பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை அப்படின்னாக்க, ஆல் பார்ட்னர்ஸ் ஆர் ஈக்குவலி ஷேர்டு பை தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். எல்லா பார்ட்னருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்குது ப்ராஃபிட்டை. ஸோ அதே போல் பாருங்கள், இன்னொரு ஆன்சர் என்ன வரும்னாக்க, ஒரு பார்ட்னர் வந்து லோன் அட்வான்ஸாக பே பண்ணியிருந்தாருனாக்கா ஃபேமுக்கு, அதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணாக்கா அவங்க எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்லி 6% பேயபிள் டு தி பார்ட்னர். அந்த பார்ட்னர் நம்ம 6% மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணலாம். எதுக்குனாக்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அவர் கொடுத்த லோனுக்கு நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம் அப்படின்னாக்க ஒன்லி 6% பே பண்ணலாம். இதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சம் இது. இது எல்லாமே ஆன்சராக தான் நம்ம எழுத போகிறோம். சம்மாவே போட போகிறது இல்லை, ஆன்சர் எழுத போகிறோம். முதல்ல கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. இது வந்து எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதுதான் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தப்போ அதே போலவே இருக்கும். இதுவும் ஆகாஷ், பாலா, சந்துரு அண்ட் டேனியல் ஆர் பார்ட்னர்ஸ் இன் ஏ ஃபேம். ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு 4 பேர் பார்ட்னராக இருக்காங்க. ஆகாஷ், பாலா, சந்துரு அண்டு டேனியல் அப்படின்னு சொல்லியிருக்குது. தெர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீடு. அவங்கள்ட்ட பார்ட்னர்ஷிப் டீடு கிடையாது. அவங்கள்ட்ட என்ன கிடையாது, பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹவ் வில் யூ டீல் வித் தி ஃபாலோயிங். அப்படி பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாதப்போ இந்த 5 பாயிண்ட்டை நம்ம எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இது ஈஸியான ஆன்சர் தான். நான் இப்போ சொன்னது தான் ஆன்சரே உங்களுக்கு. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஆகாஷ் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல். ஆகாஷ் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் கேபிட்டல் போட்டிருக்காரு. ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 10% பெர் ஆனால் ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 10% கேட்குறாரு. 10% பே பண்ணலன்னா 1% பே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் டீடு வந்து இல்லாமல் இருக்கும்பொழுது, நோ பார்ட்னர்ஷிப் டீடு அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணணுன்னாக்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதுனா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு எப்படி ஆன்சர் எழுதுனாக்க, கீழே ஆன்சர் இந்த பிளாக்கில் கொடுத்துருப்பாருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பேபிள் டு எனி பார்ட்னர் எழுதுனா போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டு இதை மட்டும் எழுதினாலே போதும். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பேபிள் டு எனி பார்ட்னர். பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை அப்படின்னாக்க எந்த ஒரு பார்ட்னருக்குமே நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை 1% பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு எழுதினா போதும். செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன். பாலா ஹேஸ் வித்ட்ரான் ருபீஸ் 3000 பெர் மந்த். பாலா வந்து மந்த்லி 3,000 எடுத்துக்கிறாப்புல. அதர் பார்ட்னர்ஸ் ஆஸ்க் பாலா டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் at 8% per annum to the firm, but Bola did not agree to it. அதாவது என்னன்னாக்க, பாலா அப்படிங்கிறது வந்துட்டு மந்த்லி 3,000 எடுத்துக்கிறார் அந்த பிஸ்னஸ்லேருந்து. அதுக்கு மற்ற பார்ட்னர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்துட்டு 8% இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பாலா வந்து அக்ரி பண்ணல, ஒத்துக்கலை.
பாலா ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாதப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ரான்ஸை சார்ஜ் பண்ணக்கூடாது எந்த பார்ட்னர் மேலேயும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம எழுத போகிறோம். என்ன எழுத போனாக்க, நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் ட்ராயிங்ஸ் மேட் பை தி எனி பார்ட்னர். எந்த ஒரு பார்ட்னர் மேலேயும் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் சார்ஜ் பண்ணக்கூடாது. எப்போ அப்படின்னாக்க, நோ பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாதப்போ எந்த ஒரு பார்ட்னர் மேலேயும் நம்ம இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அதை நம்ம எழுதினா போதும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆகாஷ் டிமாண்ட்ஸ் தி ப்ராஃபிட் டு பி ஷேர் இன் தி கேபிட்டல் ரேஷியோ பட் அதர்ஸ் டு நாட் அக்ரி. ஆகாஷன் நிறையா மேக்ஸிமம் கேபிட்டல் போட்டிருக்காப்புல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்க, எனக்கு வந்து கேபிட்டல் ரேஷியோ படி என்னுடைய ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாப்புல. ஸோ அவர் மேக்ஸிமம் கேபிட்டல் போட்டதுனால அவர் வந்து அது மாதிரி கேட்குறாரு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் வந்துட்டு ஒரு 10 lakhs கேபிட்டல் போட்டிருக்காரு. ரெண்டாவது அதில் வந்து பாலா வந்துட்டு ஒரு 5 lakhs போட்டிருக்காரு. சந்துரு வந்து 3 lakhs போட்டிருக்காரு. டேனியல் 2 lakhs போட்டிருக்காரு. மொத்தமாக ஆட் பண்ணால் 20 தான். இப்போ எப்படி கேபிட்டல் ரேஷியோ எப்படி வரும்னாக்க 10:5:3:2ன்னு இருக்கும். இப்போ மொத்தமாக ஆட் பண்ண 20, அது 20 பங்குன்னு அர்த்தம். மொத்தம் 20 ஷேர். அதில் வந்துட்டு 10 ஷேர் வந்து என்ன கேட்குறாரு, ஆகாஷ் இருக்கிறது தான் மேக்ஸிமம் கேபிட்டல் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இப்படி பண்ணலாமான்னா நிச்சயம் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் கேபிட்டல் போட்ட ஆளுக்கு வந்து அந்த அக்ரிட் ரேஷியோ பார்ட்னர்ஷிப் டீட் இருந்து அதில் வந்து ரேஷியோ இருந்தால் மட்டும்தான் அதை மட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைனாக்க எல்லா ப்ராஃபிட்டையுமே என்ன பண்ணணும், ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். ஆல் பார்ட்னர்ஸ் ஆர் ஈக்குவலி ஷேர்ட் பை தி ப்ராஃபிட். எல்லா பார்ட்னருமே என்ன பண்ணணும், ஈக்குவலாக தான் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னாக்க, ப்ராஃபிட்ஸ் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அப்படின்னு எழுதினா போதும். ப்ராஃபிட் வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க ஈக்குவலாக பண்ணிக்கணும் அப்படின்னு எழுதினா போதும். அடுத்து 4th பாயிண்ட் பாருங்கள். டேனியல் டிமாண்ட்ஸ் சேலரி அட் தி ரேட் ஆஃப் ₹10,000 பெர் மந்த் அஸ் ஹி ஸ்பெண்ட்ஸ் ஃபுல் டைம் ஃபார் தி பிஸ்னஸ். டேனியல் அப்படிங்கிறவர் வந்து சேலரி 10,000 பெர் மந்த் டிமாண்ட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னாக்க, அவர் அந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறாராம். நம்ம வந்து அப்போ சேலரி 10,000 பே பண்ணலாமா, இல்லை 1000 பீஸ்லாம் பே பண்ணலாம்னாக்க நிச்சயமாக பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோ பார்ட்னர்ஷிப் டீட், அதாவது பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாதப்போ எந்த ஒரு பார்ட்னருக்கும் நம்ம சேலரி அதாவது ரெமுனரேஷன் பே பண்ணணும் அவசியம் இல்லை. நோ சேலரி ஆர் ரெமுனரேஷன் பேயபிள் டு எனி பார்ட்னர் போதும். நீங்கள் எந்த ஒரு பார்ட்னருக்கும் நம்ம சேலரி ரெமுனரேஷன் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ அப்படின்னாக்க பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாமல் இருக்கும் பொழுது அப்படின்னா போதும். அடுத்து 5th பாயிண்ட் பாருங்கள். லோன் அட்வான்ஸ் பை சந்துரு டு தி ஃபேம் இஸ் ₹50,000. ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட் 12% பெர் annum. அதாவது சந்துரு வந்துட்டு லோன் வந்து அட்வான்ஸாக நமக்கு ஃபேமிலி கொடுத்துருக்காரு. எவ்வளோனா ₹50,000. அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருனாக்க 12% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு கேட்குறாரு. 12% கொடுக்கலாமானா நிச்சயமாக கொடுக்கக்கூடாது, 6% கொடுக்கலாம். இதுதான் ரூல்ஸு. எவ்வளோ கொடுத்துருப்பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேயபிள் அட் 6% பெர் annum. நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து எவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்னாக்க, பார்ட்னர்ஷிப் டேட் இல்லைன்னா கூட 6% பே பண்ணலாம். அது ஒரு உண்மையோட கொஸ்டின் பார்த்துங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் டேட் வந்து ஆப்சண்ட்டாக இருந்தால் கூட அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் வந்து எவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்க 6% பே பண்ணலான்னு இருக்குது. ஸோ ஒரு பார்ட்னர் வந்து லோன் அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு ஃபேமிலிக்கு அப்படின்னாக்க அவருக்கு இயர்லி 6% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம். அதான் ஆன்சர் இதுக்கு. இவ்வளோ தான். இது போல் பார்த்துக்கங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தேங்க்யூ.